உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் வார வாரம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதம் வந்தாலுமே குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. உலகளாவிய மக்கள் மத்தியிலே மதம், இனம், ஜாதியை கடந்து ஒரு கொண்டாட்டமும் ஆனந்தமும் பெருகி வருகிறது. ஏன், எதற்கு என்ற ஒரு காரியத்தை இந்த நாளின் நேர்காணலில் சந்திக்கலாம். வாருங்கள், நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் வந்தாலுமே ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும், எல்லா மதம், இனம், ஜாதியை கடந்து மக்கள் கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சியின் தருணங்களாக இருக்கிறது. ஏன், எதற்கு ஐயா? உலக வரலாற்றில் தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். அது என்னன்னா, அவருடைய வார்த்தையை மாமிசமாக, மனிதனாக, மனிதர்கள் மத்தியில் அனுப்பினார். அதாவது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அவருடைய பிறப்பு தான் மாபெரும் சந்தோஷமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரு காலம் நீங்கள் நினைக்கலாம், மனுஷனா பார்த்து இந்த சந்தோஷத்தை அவன் கண்டுபிடிச்சு அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அப்படி அல்ல. இந்த சந்தோஷம் வானத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து பூமியில் உள்ள எல்லா மனுஷர் மேலும் கொடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷமா இருக்கு. This is the joy given by God himself, the creator of the universe, to all men around the world. அதனால கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த மகிழ்ச்சியை மக்கள் உணர்கிறார்கள், மகிழ்கிறார்கள். இனம், மொழி, சாதி எல்லாவற்றையும் கடந்து ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை நான் பார்க்கிறேன். அதாவது ஏசாயா என்ற ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டது. இம்மானுவேல் மீன்ஸ் God with us. அதாவது தேவனும் மனிதனும் சேர்ந்து வாழக்கூடிய உடலாக தேவன் இறங்கி வந்தார். அவர் நம்மத்தில வந்து வாசம் செய்யும்படியாக வந்தார். அவர் வராவிட்டால் மனிதர்கள் இருளில் வாழ்ந்திருப்பார்கள், மரணத்தின் கீழ் வாழ்ந்திருப்பார்கள், பயத்தின் கீழ் வாழ்ந்திருப்பார்கள். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வசனத்தை சொன்ன பிறகுதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆகவே நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற அந்த கருத்து மரண இருளில் வாசமாயிருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும் நம்பிக்கையை பெறவும் தக்கதாக தேவன் இதை செய்தார். லூக்கா எழுதிய திருவார்த்தை 78-79 வசனங்கள், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தினாலே வழி நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அதாவது காலை வந்தால் சூரியன் தோன்றுவதையும் மாலை வந்தால் அது மறைவதையும் பார்க்கிறோம். அந்த சுடரை பற்றி இங்க பேசல. மனிதர்களாகி நம்முடைய ஆத்மாவுக்கான அருணோதயம். இந்த இடத்துல அருணோதயம்னா காலையில் தோன்றும் இளம் சூட்டை கொடுக்கக்கூடிய மிக பிரகாசமான ஒரு சூரிய ஒளியை அருணோதயம் என்று சொல்லுவோம். அதுதான் நம்ம ஊர்ல சூரியன் உதிக்கும் தேசம் மாகாணம் வந்து அருணாச்சல் பிரதேசன்றோம். இந்த அருணோதயம் என்ற வார்த்தை தான் தமிழ் வார்த்தை அது. ஆகவே இந்த அருணோதயம் எல்லாருக்கான பிரகாசமாக உதித்தது. இதனால
மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தங்களுடைய வாழ்க்கையோட, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படுகிற துயரங்கள், மரணங்கள், எல்லா விதமான வேதனைகளை நீக்கக்கூட ஒருவராக இயேசு வந்தார், மரித்தோரில் எங்களை விடுவிக்கும்படியாக வந்தார். அதனால மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போ இன்னைக்கு பாருங்க, வருஷத்துல 1 கோடி மக்கள் கேன்சர் வியாதியில செத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயில கோடியான மக்கள் இறந்துகிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அந்த நோயாளிகள் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய சந்தோஷம் பர்சனலாக மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் மருந்து இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு முதியவர்கள் தங்களுக்கு தெரிந்த அந்த சத்தியத்துக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சத்தியம் விளங்கத்தக்கதாகவும் சிறியோரும் பெரியோரும் மிகவும் மகிழ்ச்சியாக கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த மகிழ்ச்சியில அவர்கள் மூழ்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஐயா, நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுதுங்க. என்ன? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தில் வருவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த பிறப்பு யூதர்களுக்கு மட்டும்தானே சந்தோஷம் இருக்கும், உலகம் முழுவதும் எப்படி இருக்குங்க? அது நியாயமான கேள்விதான். ஆனா நீங்க பைபிளை சிறப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நானோ வேற எந்த கவிஞர்களோ கூட்டியோ குறைச்சு சொல்லல. தேவனே சொல்றாரு, இது உலகத்திற்கு எல்லா மனுஷனுக்கான சந்தோஷம். தேவன் தமது தூதனை அனுப்பி சொல்கிறார். I am not hiding anything. பாருங்க, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். கவனிங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான். இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இந்த இடத்துல சந்தோஷம் இருக்கிறது, இந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. அந்த மிகுந்த சந்தோஷம் நல்ல செய்தி, நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்குமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ மார்க்கத்தில் யூதனும் கிரேக்கனும் புறஜாதியனும் ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வேறுபாடும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி doesn't teach untouchability, casteism, regionalism, colorism, எதுவுமே இல்லை. எல்லாம் ஆத்துமாவை பற்றிய மார்க்கமாக இருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதனால இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பாகிய நற்செய்தி யூதருக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜனங்களுக்கானது. அதனால யூத மார்க்கம் கிறிஸ்தவத்தை கபலீகாரம் பண்ண முடியாது, சுருட்ட முடியாது. இது உலகளாவிய நற்செய்தியாக இருக்கிறது. இதை நம்ம விளங்கணும். நிறைய பேர் இதை குறுகிய வட்டத்தில் பார்க்குறாங்க. சில பேர் இது ஆணுக்குரியதுன்னு நினைக்கிறாங்க, சிலர் இது பெரிய பணக்காரர்களுக்குரியதுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாரையும் கடந்து ஆத்மாவுக்குரியதாக இருக்கிறது. சந்தோஷம் சொன்னீங்க ஐயா, அது எந்த வகையான சந்தோஷங்க? இது ஒரு நல்ல கேள்விதான். இந்த சந்தோஷம் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில சாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சாரா என்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் நம்ம பேசினாலும் அர்த்தம் புரியாமே பேசிட்டு இருக்கோம். ஜாய் என்ற ஒரு வார்த்தை. இந்த ஜாய் என்ற வார்த்தையை பேசும்போது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அதாவது எந்த இடத்துல அது போடணுமோ போடாம எல்லா இடத்துலையுமே போட ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே இந்த சந்தோஷம், அதாவது ஜாய், இதை தமிழ்ல சொல்றது மகிழ்ச்சி என்று சொல்லலாம். அடிப்படையில் சந்தோஷம் என்பது தோல் மேல் தோன்றுகிற உண்டாகிற ஒரு இன்பம் அல்ல. நம்முடைய தோல் மேல வெளிப்புறத்தில் வருகிறது அல்ல, நம்முடைய மனதுக்குள்ள, எண்ணத்துக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள. அதாவது இட் இஸ் இன்சைடு ஜாய் பப்ளிங் அவுட் சைட். உள்ளான சந்தோஷம்
அது கொதித்து வெளியே வருகிறது. அதாவது இன்டர்னல் ஃபீலிங் கம்மிங் அவுட் ஆஃப் எமோஷனலி அவுட் சைட். அதனால சந்தோஷம் என்பது மனதை சார்ந்த விஷயம். எந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறுகிறானோ அது போன்ற ஒரு சந்தோஷம் வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகினதுக்கு முதல் காரணம் பாவம்தான். பாவத்தின் பின்னால் வந்த மரணம் தான். ஆக முதல் மனிதனும் முதல் மனுஷியும் இந்த சந்தோஷத்தை இழந்தாங்க. மீண்டும் அவர்கள் அந்த சந்தோஷத்தை பெறுவதாக இருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை. காரணம், பாவத்தை தொடர்ந்து மரணம் வருகிறது. Sin follows the death. Sin and death has to be removed from the life of man. பாவமும் மரணமும் மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் போது அதுதான் பேரின்பம், அதுதான் பெரும் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். அதை குறித்து தான் வேதாகம் பேசுகிறது. இதுதான் உண்மையான சந்தோஷம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் உங்களுடைய கவனத்துக்காக அந்த 3வது வரி பாருங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கவனிங்கள் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ சந்தோஷம் என்பது வெளியே இருந்து உள்ளே வரக்கூடிய ஒன்று. அது ஏதோ ஒரு செயல் புரிகிறது. உதாரணமா இப்போ ஒரு குடிகாரர் வெளியே இருந்து எதையோ குடிச்சு சந்தோஷம் அடைகிறார். ஒரு மனிதன் அவன் வெளியே போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் சந்தோஷத்தை வெளியில் தான் பெறுறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் தேவனுடைய நற்செய்தியின் மூலம், தேவனுடைய வார்த்தையின் மூலம், தேவனுடைய வார்த்தையாகிய தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனிதருக்குள் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக மிகுந்த சந்தோஷம் அப்படின்றது இப்படி கூட சொல்லலாம், இட்டர்னல் ஜாய். இன்னைக்கு இங்கே புறப்பட்டு பரலோகத்துக்கு ஏறி செல்கிற வரைக்கும் நம்மோடவே இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்மீக சந்தோஷம், ஒரு ஆத்ம சந்தோஷம். அதனால பைபிள் என்ன சொல்லுது? வெறும் ஜாயின் மாத்திரம் சொல்ல, கிரேட் ஜாய். இட் டேக்ஸ் யூ ஃப்ரம் எர்த் டு ஹெவன். பூமியிலிருந்து உங்களை பரலோகத்துக்கு தூக்கி செல்லும் சந்தோஷமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை மனிதர்களால் இந்த பூமியில் அனுபவிக்க முடியல. நீங்க எவ்வளவோ குடிச்சாலும் அது 6 மணி நேரத்தில் நீங்கிவிடும். எவ்வளோ புணர்ந்தாலும் ஆணும் பெண்ணும் அது 10 நிமிஷத்தில் அவனை விட்டு போய்விடும். நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அது 6 மணி நேரத்தில் கழிந்து விடும். நீங்கள் எவ்வளோ வாங்கி வைத்தாலும் நீங்கள் சாகும்போது அதை விட்டு செல்வீர்கள். சந்தோஷம்ன்றது இந்த உலகத்தில் டெம்பரவரியாக தான் பார்க்குறோம். எல்லாமே தற்காலிகமானது தான். ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் என்பது அது உன்னுடைய ஆத்துமாவிலே புறப்பட்டு பரலோகத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யமானது சந்தோஷமாயிருக்கிறது, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இட் இஸ் நாட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங், இட் இஸ் a joy of heavenly kingdom என்று போட்டிருக்கு. சந்தோஷம் என்பது உணவினால் வருவதல்ல, உடையினால் வருவதல்ல, வாழும் வாழ்க்கையால் வருவதல்ல. அதையும் காட்டிலும் மேலான ஒன்றாக தேவன் கொடுத்த ஒரு பரிசாக இருக்கிறது. அதனால்தான் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷத்தை பெறுகிற மனிதன் தேவனை அறிந்திருக்கிறான், அவருடைய குமாரனாகி இயேசுவை அறிந்திருக்கிறான், அவருக்கு நன்றி சொல்லுகிறான். இந்த சந்தோஷம் என்பது உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளும் ஒரு பேனா அல்ல, வங்கியில் இருக்கும் உங்கள் பணம் அல்ல, வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் அல்ல. மிகுந்த சந்தோஷம் என்று நாம் படிப்பது நாம் தேவனை அறிந்து கொள்வது, அவருடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவை புரிந்து கொள்வது, அவருடைய மரணத்தின் வழியாக நமக்கு உண்டாக்கப்பட்ட பாவ மன்னிப்பையும் விடுதலை ஆகிய மரணத்தை பற்றியதாக இருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இதான் அந்த சந்தோஷம். சந்தோஷம் என்ற
அந்த கருத்தை பிழிந்து, சாறை பிழிந்து எடுத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளாக இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று சொல்லுகிறார். ஐயா, பொதுவாகவே ஒரு பொருளை கொடுக்கும்போது வாங்கும்பொழுது சந்தோஷம் இருக்கும். தேவன் மனிதனுக்கு என்ன கொடுத்தார்? இந்த சந்தோஷம் எப்படி அதில் பொருந்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இந்த சந்தோஷத்தை தேவன் எப்படி நற்செய்தியாக நமக்கு கொடுத்தார் என்ற தகவலை வசனத்தை கொண்டே நாம் அதை புரிஞ்சுக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் அதை எப்படி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவன் இந்த சந்தோஷத்தை பிறப்பின் வழியாக கொடுக்கிறார். தேவன் தமது குமாரனை மாம்சத்தில் பிறக்க செய்ததனாலே கொடுக்கிறார். அதனால்தான் 1 தீமோத்தேயு 3:16 படிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யோவான் 1:14 படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வந்து வாசம் பண்ணினார். ஆக பிறப்பின் வழியாக, தமது குமாரன் வழியாக இதை நமக்கு தருகிறார். ஒன்று. இரண்டாவது, என்னைக்கு கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரலாம். என்னைக்கு கொடுத்தார்? இப்போ உலகம் என்றைக்கு தோன்றியது அப்படின்னா எனக்கு 1, 2ன்னு தேதி தெரியாது. ஆனா ஆதியாகமத்துல தேவன் எவ்விதமாக உலகத்தை உண்டாக்கினார் என்ற வரலாறு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். அந்த இடத்துல எனக்கு டேட் தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்னைக்கு பிறந்தாருன்னு டேட் நமக்கு தெரியுது. ரொம்ப சர்ச்சையா இருக்கு. ஏன் தெரியுதுன்னா, நம்ம பைபிள் எடுத்து படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாள் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நாள். மனிதர்கள் முதல்ல ஒரு கூட்டமாக வாழ்ந்தாங்க. அப்புறம் ஒரு தலைவனை உண்டாக்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராஜாவை உருவாக்குனாங்க. அப்புறம் எல்லா ராஜாக்களும் எல்லா கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமுதாயம் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உலகத்தில் உலகம் முழுவதும் மக்களை தான் இருந்தாங்க. உலகம் முழுவதும் ராஜ்யங்கள் இருந்தது, ராஜாக்கள் இருந்தாங்க. உதாரணமாக பாபிலோனிய பேரரசன், மேதிய பேரரசன், கிரேக்க பேரரசன், ரோம பேரரசன், இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் பெரும் ராஜ்யங்கள், வேர்ல்டு கிங்டம்ஸ் இருந்தது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு விஷயத்தை ரோம பேரரசு செய்தது. என்னன்னா, ரோம பேரரசு ஒரு குட்டியோண்டு தேசம், ரோமாபுரின்றது. அவங்க உலகத்தையே ஆளும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம உலகத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் எவ்வளோ பேர் இருக்கான், ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், எந்தெந்த ஊரில் யாராவது இருக்கான், இதுதான் நம்ம வந்து கணக்கெடுப்பு, மக்கட்தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ் என்று சொல்றாங்க. ஏன் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா சிட்டிசன்ஷிப்புக்காக. அப்போ உலகத்தினுடைய முதல் மக்கட்தொகையை எழுதினார்களோ அன்னைக்கு தான் இயேசு பிறந்திருக்கார். இதுவும் நீங்க வரலாற்றில் புரிஞ்சுக்கணும். அருமையான பதிவு. ஆமா, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் born on the very first day of the world census. இது ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருக்கலாம். இதுக்கான ஆதாரங்களை லூக்கா 2ஆவது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு, இதுதான் வந்து வேர்ல்டு சென்சஸ்ன்றது. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயனாலே கட்டளை பிறந்தது. 1. சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தமானவாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது.
அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினார்கள். இந்த இன்று என்ற வார்த்தை, இன்று என்ற அந்த வார்த்தை, அதாவது லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் சரியாக அந்த இன்று, டுடே என்ற வார்த்தையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தோராயமாக அன்றைய யூதர்களுக்கு, அன்றைய உலகத்துக்கு இந்த சுவிசேஷ புத்தகத்தில் யார் யார் எங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறார். ரோமாபுரியில் அகஸ்ராயன் இருந்தான், சிறிய நாட்டிலே சிரேனியு இருந்தான். இது போதுமான தகவல் நமக்கு. ஆட்சி காலத்தில் நடந்து அப்பொழுது முதலாம் குடியிருப்பு அப்போதான் முதல்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு தான் தொடங்குறான். அப்போ அவன் என்ன சொல்றான், யார் யார் எங்கெங்க இருக்கிறீங்களோ கை தூக்குங்க, எந்தெந்த ஊர் எந்தெந்த இனம் மொழி அப்படி சென்சஸ் எடுக்கல. நீ எந்த ஊர்ல பிறந்தியோ அந்த ஊருக்கு ஓடிடு. இப்போல்லாம் நம்ம ஊர்ல சென்சஸ் எடுக்கும் போது வட மாநிலத்தில் இருக்கிறவன் இங்க பிறந்தான்னு சொல்லி சென்சஸ் வந்துடுறான். ஆனா அப்படி கிடையாது. அங்க அவங்க சொந்த ஊருக்கு போக சொன்னான். அதனால நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு யோசேப்பும் மரியாளும் விரைவாக அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறாங்க, பெத்லகேம் போறாங்க. ஏன்னா குடிமதிப்பு எழுதப்படும் நாள் வந்து விட்டது. அந்த நாளில் அவங்க அங்கே இருக்கணும். கரெக்டாக அவங்க போய் சேர்றாங்க, குடிமதிப்பு தொடங்குது. இப்போ குடிமதிப்பு என்னைக்கு தொடங்குச்சுன்னு உங்களுக்கு எனக்கும் சற்று வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து படிக்கிற வசனத்தில் குடிமதிப்பு தொடங்கின நாள் இன்று என்று நமக்கு தெரிகிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம சேர்த்து இணைத்து படிக்கும்போது Jesus was born on the day when the world census was recorded. என்னைக்கு உலக குடிமதிப்பு எழுதப்பட்டதோ அன்றைக்கு அவர் பிறந்தார். எங்கே பிறந்தார்? அவருடைய குடும்ப ஊராகிய பெற்றோரின் குடும்ப ஊர் பெத்லகேம், அங்கே பிறந்தார். யாராக பிறந்தார்? இரட்சகராக பிறந்தார். பிறக்கும் போதே அவர் இரட்சகர், இஸ் எ சேவியர். ஆகவே உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற அந்த தகவலே எல்லா மனிதரையும் ரட்சிக்கிறவர் அவரே. எதிலிருந்து ரட்சிக்கிறார் நீங்க கேட்கலாம். பாவம் மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. ஆகவே எல்லாருக்குமான நற்செய்தி இது. இனம், மொழி, சாதி எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் நம்பிக்கை பெறக்கூடிய ஒன்றாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருக்கிறது என்று இங்கே நாம் படிக்கிறோம். ஐயா, பொதுவா இந்த பூமியில சந்தோஷத்தை ஐயா இந்த பூமியில சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்கள சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தூரத்திலிருந்து பார்க்குற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பின தேவனுடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சியை பார்த்து எப்படியா இருந்தது? அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க, கொடுத்தவர் வாங்கினவரை அவர் அதை எப்படி அனுபவிச்சார்னு பார்க்கறதாக நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலேயே தேவன் தமது குமாரனை மனிதனாக இரட்சகராக பெத்லகேமில் அவர் கொடுத்த போது அவருடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னா, பாருங்கள், லூக்கா 2:13-14 அச்சணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதுதான் அந்த ஜாயினுடைய ரிசல்ட். தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தினுடைய விளைவாக இந்த வசனம் இருக்கு. என்ன சொல்றாரு? மனிதருக்கு இந்த செய்தியை சொல்லிட்டார், இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார்னு. அப்பொழுது பரலோகத்தில் உள்ள எல்லா தூதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். அப்படி அவர்கள் மகிமைப்படுத்தும் போது 3 கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, glory to God in heaven. இரண்டாவது, பூமியிலே சமாதானம்,
பீஸ் ஆன் எர்த். மூன்றாவது, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக, குட்வில் ஆன் மேன் என்று சொல்லி துதித்தார்கள். இந்த மூன்று கருத்துகளும் தேவன் வழங்கிய விலையேற பெற்ற ஈவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிமித்தம் பரலோகமே சேர்ந்து பாடிய பாடலாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த துதி சோதரத்தில் அந்த மூன்று கருத்துகள், உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற ஒரு மனிதன் தேவனிடத்தில் பிரியமுள்ளவனாக மாறுகிறான். Glory to God, peace on earth, goodwill on all men. இந்த மூன்றும் the result of the great joy. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினால் உண்டான மாபெரும் சந்தோஷத்தின் விளைவாக இந்த மூன்றும் மனிதர்களுக்கு உண்டாகிறது. இந்த பாடலை, இந்த கருத்தை அனுபவிப்பதுதான் கிறிஸ்துவை குறித்த பிறப்பை பற்றிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லும் போது அங்கே நாம் தேவனை காண்கிறோம், அங்கே நம்முடைய சமாதானத்தை காண்கிறோம், அங்கே தேவனிடத்தில் நமக்கு உண்டான அந்த வாய்ப்பாகிய நற்செய்தியை, அந்த நம்பிக்கையை, அந்த வாழ்வை நாம் அனுபவிக்கிறோம். மனுஷர் மேலே பிரியம் என்ற அந்த வார்த்தை, குட்வில் ஆன் மேன் என்பது அவனுடைய சால்வேஷனை பற்றியது, அவனுடைய ரட்சிப்பை பற்றியது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரட்சகராக நமக்காக பிறந்தார். அதனால உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேலே பிரியம். இந்த மூன்றும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதைதான் தேவன் அவர் கொடுத்த சந்தோஷத்தின் விளைவாக அவர் அனுபவிக்கிறார். ஐயா, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு போதிக்கிறீங்களே, இது எந்த வகையில் சாத்தியப்படும் ஐயா? அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஓமையை சொன்னார். அதாவது 100 ஆடுகள் ஒன்று காணாமற் போனது, 10 வெள்ளிக்காசு அதில் ஒன்று காணாமற் போயிற்று, 2 பிள்ளைகள் ஒருவன் தொலைந்து போனான். இந்த ஓமையில் அவைகள் மீண்டும் கிடைத்த போது சந்தோஷம் என்ற வார்த்தை பயன்படுவது. உதாரணமாக 100 ஆடுகளில் ஒன்று தொலைந்தது, அதை தேடி திருப்பி கொண்டு வந்த போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டது என்று படிக்கிறோம். இதை லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்தில், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம். கவனியுங்கள், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பூமியிலே இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது பரலோகமும் அந்த சந்தோஷத்தோடு இணைக்கப்படுவதை பார்க்கலாம். அடுத்தது லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனம், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 10 வெள்ளிக்காசுல ஒன்றை தேடி கண்டுபிடித்தாங்க இல்லையா, அதுக்கும் பரலோக ராஜ்யத்தில் உள்ள சந்தோஷத்தோடு இணைத்து பேசுவதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனம், என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதாவது லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம், 15வது அதிகாரம் 10வது வசனம், லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் அந்த 3 ஊமைகளை பாருங்க. காணாமற் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன மகன். இந்த மூவரும் திருப்பப்படும் போது அதனுடைய முடிவு பரலோகத்திலே சந்தோஷம் என்று சொல்கிறார். இங்கே ஆடு என்பது மனிதனை குறிக்கிறது, வெள்ளிக்காசு என்பதும் மனிதனை குறிக்கிறது, தொலைந்து போன மகன், பிரிந்து போன மகன், அதுவும் மனிதனையே குறிக்கிறது. ஆக மனிதர்கள் தேவனிடத்தில் திரும்பும் போது அது மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் பூமியில் மட்டுமல்ல, அது பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா,
இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று மகிழ்கிற இந்த சமுதாயம், இந்த மக்கள், இந்த உலகம் ஒன்றை மறந்து விட்டது. அதாவது சாப்பாட்டையும் துணியையும் கொண்டாட்டத்தையும் குடியையும் செய்து கொண்டு இந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியாது. The true joy, it is not by your food or clothing or drinking or your sinful life. It is rejoicing of the Holy Spirit. பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு பண்டிகை என்ற கதையின் கீழே, பாரம்பரியத்தின் கீழே கிறிஸ்தவம் தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் இயேசு கிறிஸ்து உடைய பிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு மகாபெரும் சந்தோஷத்தை இந்த உலகுக்கு வழங்கியிருக்கு அப்படின்ற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். மீண்டும் கேள்வி கணைகளோடு என்பிசி செய்தி மடலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.